புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக நடக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே போல் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு எல்லா நாளுமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் கிடைக்க நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும், அப்படி வரக்கூடிய பாதகத்திலிருந்து நீங்கள் எப்படி என்ன செஞ்சு வெளிவருவீங்க அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளவு நாள் நிறைய கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு. இதனால நிறைய நன்மையும் நடந்திருக்கும், ஒரு சில தீமைகளும் நடந்திருக்கும். அப்படி கிரக நிலையின் மாற்றத்தால் வரக்கூடிய தீமைகளில் இருந்து நீங்க விடுபடவும் நன்மைகள் அதிகரிக்கவும் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். முழுமையா பாருங்க, அந்த தகவல் மிகவும் பயனுள்ளதா அமையும். புதன் பகவான் நவகிரகத்தில் ஒருவரா இருக்கக்கூடியவர். புதன் பகவானை நீங்கள் புதன்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழிலில் நல்ல ஒரு உயர்வு வரும். புதன் பகவானை நீங்கள் தொடர்ந்து வெள்ளை நில மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும். புதன் பகவான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை, தாமதம் இது எல்லாத்தையுமே உடைத்தெறியக்கூடிய ஒரு இறைவன். ஏன்னா புதன் பகவான் அறிவுக்கு அதிபதி. அப்படிப்பட்ட புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கள் தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே இருக்கக்கூடிய தடைகள் நீங்கவும், திருமண தடை, குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய தடை இது எல்லாமே நீங்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அது என்னன்னா, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வலம் வருவோம் இல்லையா? அதில் 17 முறை வலம் வரக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம் புதன் பகவானுக்குரியதாக பார்க்கப்படுது. பொதுவாக 17 முறை வலம் வரதும் 17 முறை தீபம் ஏற்றுவதும் ஒரு அரிதான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் புதன் பகவானுக்கு மட்டுமே உரியது. இந்த எண்ணிக்கையில் வலம் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு தெரியுமா? அது எங்கே செஞ்சால் நன்மை வரும் அப்படின்னு பார்த்தா நோய் தீர்க்கும் திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவெண்காடு திருத்தலத்தில் தாங்க. இந்த தலத்தின் இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரராக இருக்காரு. இந்த கோவில் சீர்காழிக்கு அருகில் இருக்கு. இது நவகிரக தலங்களில் ஒன்றாவும் பார்க்கப்படுது. புதன் பரிகார கோயில் அப்படின்னு மிகவும் பெருமைக்குரியதா இந்த தலம் விளங்குது. இந்த கோவில் சென்று நீங்க 17 தீபம் வாங்கி ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா திருமண தடை, தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் தடை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே போல குழந்தை பேரு கிடைக்க அனைத்து பரிகாரங்களுக்குமே புதன் அருளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த திருவெண்காடு திருத்தலம் சென்று கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. அப்படி போக முடியல, அதுக்கு பரிகாரமாக நாங்கள் வீட்டிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நாங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே அவங்க உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க. தொடர்ந்து நாம் இப்போ புதன் பகவானால் உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பயன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புதன் பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதன் பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் கேது பகவான் இப்போ இருக்காரு. கலசரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குருவும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரகநிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும், செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும், சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும், புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கும், சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாரு.
இந்த மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களோட வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நண்பர்களோ இந்த கோவிலுக்கு போகலாம் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு, அதுவும் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய திடீர் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பணவரத்து உங்களுக்கு இந்த மாதம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பல வகையிலையும் மற்றவங்க உதவி உங்களுக்கு உண்டாகும். அதுவும் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்குமே நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் தவிர்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துலேயுமே காரிய தடைகள் உண்டாகி அதன் பிறகு நீங்கும். நல்ல பலன்கள் உண்டாகும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே. இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா வீண் பலி ஏற்காமல் நீங்கள் தடுக்கலாம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களோட மேல் இடத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டு உண்டாகும். சிறப்பான அங்கீகாரம் உங்களோட பணிக்கு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டையுமே நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அப்படி அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மை பிறக்கும். அதனால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட வீடுகளில் சந்தோஷமான நிலை உருவாகும். பெண்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. மற்றவங்களாலையுமே உங்களுக்கு உதவி கிடைக்கும். இதன் மூலம் காரிய அனுகூலம் பெறுவீங்க. சொல்லப்போனால் மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாக போகுது இந்த மாதம். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சாதகமான நிலையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் கணிசமான ஆதரவுமே பெற முடியும். அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட சற்று பாராமுகமாகவே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ஆனால் அது முழு பலனையுமே நீங்கள் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவங்களால சின்ன சின்ன விஷயத்துலையுமே சின்னதாக குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது மன நிம்மதியை கெடுக்கும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களோட பணிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் அதற்கான பாராட்டு உடனடியாக கிடைக்கும். எவ்வளவு தடை வந்தாலுமே அதை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வேலையிலுமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாக அமையும். பொருளாதார வசதிகளால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு இப்பொழுது கை கொடுக்கும். இது தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டிய காலகட்டம். ஆசிரியர்கள் சக மாணவர்களோட ஆதரவு உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
புதன் பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே சரியா நடக்கவும், காரிய தடைகள் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளரவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.